கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே. கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவை வானில் ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Project coordinators Dr. R. Sridhar and Alok Verma. Radio coordinators Pooja Murada, Kaushalya and Sai Sudha. Producers Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வணக்கம். கோவை வாணியின் சார்பாக இன்று சிறந்த மயக்க மருந்து நிபுணர் அனஸ்தீசியாலஜிஸ்ட் டாக்டர் வசிஷ்டாவை அன்புடன் வரவேற்கிறோம். டாக்டர் வசிஷ்டா புதுச்சேரியில் ஜிப்மரில் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றுக்கொண்டு பின்னர் பிஜிஐ சண்டிகரில் எம்டி பட்டம் பெற்றவர். 45 வருடங்களுக்கு மேலாக தனியார் மருத்துவமனையில் மயக்க மருந்து நிபுணராக மக்களுக்கு மிகவும் சேவை செய்திருக்கிறார். அவருடைய சில பல அனுபவங்களை அறிந்து கொள்ளலாமா? அனஸ்தீசியா அப்படின்னா மயக்கம் கொடுக்கறத பற்றி நிறையா பேருக்கு தப்பான அபிப்பிராயங்கள் இருக்குது. இன்னும் மயக்கம் கொடுத்தா செத்து போயிடுவோம் அப்படின்னு தான் ஜென்ரல் கன்செப்ஷன். இதில் என்ன ஆகுதுன்னா, இது ரொம்ப மோசம் ரொம்ப படித்தவங்க தான் இந்த கூகுளில் போய் தேடி பிடிச்சி என்னவோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி கண்டதையும் படிச்சுட்டு அதை மிஸ்இன்டர்பிரட் பண்ணிக்கிண்டு they are not able to sort of understand what it is. ஒரு நிமிஷம். இப்போது அனஸ்தீசியா மயக்க நிலை அப்படின்னா முழு உடம்பையும் அனஸ்தியா கொடுக்குது, ஜென்ரல் அனஸ்தீசியான்னு சொல்கிறது. இல்லைன்னா பகுதி மயக்கம், ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பாடி, பாதி பாடி, இல்லை வெறும் ஒரு கால், இல்லை ஒரு கை, இந்த மாதிரி, இல்லை ஒரு சின்ன ஒரு விரல், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம அனஸ்தியா கொடுக்கலாம். இந்த நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் த மிஸ்கன்செப்ஷன் இஸ் மெயின்லி வித் ஜென்ரல் அனஸ்தீசியா. ஸோ ஐ திங்க் ஐ வில் ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் டு ஜென்ரல் அனஸ்தியா பற்றி மட்டும் நான் பேசுகிறதா இருக்கேன். சரியா? அனஸ்தீசியானா என்னன்னா, முதல் விஷயம் தூங்க வைக்கிறது. இஸ் கால்ட் செடேஷன். அது அன்கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. யூ ஆர் செடேட்டட். யூ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன். என்ன நடக்கிறதுன்னு தெரியாது உங்களுக்கு. ரெண்டாவது வலி நிவாரணம். பெயின் இருக்கக்கூடாது. சர்ஜரி பண்ணும்போது நமக்கு பெயின் இருக்கக்கூடாது. மூணாவது லாஸ் ஆஃப் அவேர்னஸ். என்ன நடக்கிறது நம்மளை சுற்றி அப்படின்னு உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கக்கூடாது. நாலாவது மசில் ரிலாக்ஸேஷன். எங்கெல்லாம் வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணால் அந்த மசிலெலாம் தளர்த்தி கொடுக்கணும். நெஞ்சில் ஆப்ரேட் பண்ணால் தளர்த்தி கொடுக்கணும். வேறு மூளையில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மசில் தளர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான மருந்துகளை கொடுத்து அதை மட்டும் பண்ணி சர்ஜனை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். பேஷண்ட் நன்னாயிடணும். பிகாஸ் சர்ஜரி ஷுட் பி சக்ஸஸ்ஃபுல். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னா, நிறையா மருந்துகள் இருக்குது. எங்கள் வசம் அனஸ்தட்டிஸ் வசம் நிறையா மருந்துகள் இருக்குது. எல்லாமே டாக்ஸிக். ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. கேர்லெஸ்ஸாக கொடுத்தோன்னா உசிரியே பாதிச்சிடும். அதனால் இந்த மருந்துகள் உபயோகப்படுத்துறது அனஸ்தட்டிஸ் மட்டும்தான். அதுவும் வித் மானிட்டர்ஸ் அண்ட் பக்கத்துலேயே நின்றுக்கிண்டு எக்ஸ்ட்ரீம்லி விஜிலண்ட், கவனமாக பண்ணணும். வித் ஆல் ஃபுல் இன்வால்மெண்ட் தட் everything goes well. Okay? Now, most of the drugs, எல்லாம் நினச்சிக்கிற அனஸ்தீசியானா ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு. அதெல்லாம் இல்லை. இப்போ இருக்கிற மருந்துகள்
ஆர் ஷார்ட் ஆக்டிங் ஆர் அல்ட்ரா ஷார்ட் ஆக்டிங். சில மருந்துகள் எப்படின்னா கொடுக்கத்தான் தூக்கம் வரும், அது நிறுத்தின உடனே முழிப்பு வந்துடும். அந்த மாதிரிலாம் இருக்குது. சில டயத்தில் வி ஹாவ் அனஸ்தீசியா, டிசோசியேட்டிவ் அனஸ்தீசியா, அதாவது உங்களுக்கு சுற்றி விட இருக்கிறது என்னன்னு தெரியாது, வலி இருக்காது, ஞாபகம் இருக்கும், கண்ணை திறந்து பார்த்துட்டு இருப்பது, பட் என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. இட்ஸ் கால்டு டிசோசியேட்டிவ் அனஸ்தீசியா. கான்ஷியஸ் செடேஷன் சொல்கிறது இதை. இந்த மாதிரி நிறைய மருந்துகள் அனஸ்தட்டிஸ்ட் வசம் இருக்குது. இதை பற்றி 3 வருஷம் படிக்கிறோம். படித்து ஒரு சீனியர்கிட்ட ஒரு 3-4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி நான் 1975 when I started my career learning anesthesia, அப்போ மானிட்டர்லாம் கிடையாது. இது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுற தேட்டரில் மட்டும் ஒரு மானிட்டர், இந்த இசிஜி மட்டும் காமிச்சுட்டு இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஸோ எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த 5 புலன்கள் இருக்கு இல்லையா, தொடர்றது, வாசனை, கண், இதெல்லாம் எம்ப்ளாய் பண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணி இதில் வந்து டேட்டாவை யூ ஃபீட் இட் டு த 6th sense and then act accordingly and safely to the patient. இதோ கார்னர் ஸ்டோன் இதில் என்னன்னாக்கா சேஃப்டி தான் முக்கியமே ஒழிய வேறு எதுவும் முக்கியம் இல்லை. நம்ம ஈகோவோ இதுவும் முக்கியம் கிடையாது. சேஃப்டியாக இருக்கிறது எப்படின்னு சொன்னாக்கா கவனக்குறைவே இல்லாமல் பேஷண்ட்டையே பார்த்துக்கிண்டு உட்காந்து பண்ணணும். இப்போது நான் ஆரம்பித்த போது இந்த மானிட்டர்லாம் கிடையாது, இந்த சென்சஸ் வச்சுன்னு தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது ஆக்சிஜன் பத்துறதா இல்லையா எப்படி தெரியும், கை விரலில் பார்த்தா திங்காக இருக்கும். ஸோ அதை பார்த்தா ஆக்சிஜனேஷன் எல்லாம் இருக்குது, பல்ஸ் ஸ்டெடியாக இருக்குது, ஓகே, பிபி நார்மலாக இருக்குது. அப்போ மேனுவலாக தான் ரெக்கார்ட் பண்ண முடியும், பிபி எல்லாம் நார்மலாக இருக்குது, மூச்சு சீராக விட்டுன்னு இருக்காப்புல, குட். ஸோ வென் சர்ஜன் மேக்ஸ் an incision, blood is absolutely pink, good, that means you are doing a good job. If blood turns dark, then oxygen பத்தலை, உடனடியாக ஆக்சிஜன் ஜாஸ்தி பண்ணிக்கணும். சரி, இந்த மாதிரி எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மானிட்டர் இருக்கும்போது எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது இல்லை. இப்போது அந்த மானிட்டர் எல்லாம் இருந்தபோது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர். ஒரு தாத்தா 80 வயசு தாண்டியாச்சு. அவர் யாருன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனோட மாமனார். அவருக்கு ப்ராஸ்டேட்டு வீங்கிண்டு ஒரு தரம் யூரின் போகிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஸோ இட் ஹாஸ் டு பி ஓப்பன் தான். அப்போது மெயின் திங் அங்கே நான் சொன்னேன், அவருக்கு நிறைய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருந்தது, வயசாகிடுத்து, டயபெட்டிஸு, அதுக்கப்புறம் அவரோட ஹார்ட் ரேட்டே 29-28 அப்படி தான் இருந்தது. இது கால்டு கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக். அதாவது ஹார்ட்டை துடிக்க வைக்கக்கூடிய கண்டக்ஷன் சிஸ்டம் பழுதடைஞ்சிருந்தது. ஸோ வெறும் கீழே இருக்க 2 சேம்பர்ஸ் மட்டும் துடிச்சுட்டு இருந்தது. 28-29 இவ்வளோ தான் இருந்தது. ஸோ அவருக்கு மயக்கம் கொடுத்தா கண்டிப்பாக ஹார்ட் நிற்கணும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அவர் சொல்லிட்டார், எனக்கு கத்தீட்டர் போட எனக்கு கொன்னாலும் கொண்டுடு, தியேட்டரில் டேபிளில் என்ன போனாலும் போயிடுறேன், என்னோட சுற்றி இருக்க எல்லாம் பர்மிஷன் கொடுத்துருவா, நாங்கள் கையில் எழுதி போட்டு கொடுத்துட்றோம், எனக்கு இந்த கத்தீட்டர் போட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த யூராலஜிஸ்ட் சர்ஜன் கேட்டார், நீ என்ன பண்ண போகிறேன்னு. கவலைப்படாதீங்க, வி வில் டூ இட். ஸோ நான் என்ன பண்ணேன், தூங்க வைக்கணும், அதுக்கு மருந்து இருக்குது, வலி தெரியப்படாது, அதுக்கு மருந்து இருக்குது. அவர்கிட்ட சொன்னேன், லோக்கல் ஜெல்லி போட்டுன்னு கொடுங்கோ. லோக்கல் அனஸ்தீசியா அங்கே வருது பாருங்கள், அந்த ஏரியாவுக்கு மட்டும், வேர் இஸ் கோயிங் டு புட் த எண்டாஸ்கோப், நம்ம யூரின் போகிற பாதையை எண்டாஸ்கோப் போட்டு அதில் போய் அந்த ப்ராஸ்டேட்டை கட் பண்ணணும். ஸோ அவர் சொன்னார், நான் 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் எடுத்துப்பேன், அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன், அது வரைக்கும் கொடுத்தா போகிறேன். ஸோ நானும் மருந்துகளெல்லாம் குறைக்கணுமே சொல்லிவிட்டு தூங்க வைக்கிறதுக்கு அந்த காம்போஸ்ட் சொல்கிறோமே அது போட்டுட்டு, தென் மார்ஃபின், உங்களுக்கு தெரியும், மார்ஃபின், பெத்திரின்லாம் கேள்விப்பட்டிருப்பேன், நார்காட்டிக், அது வலி நிறுத்திடும். ஸோ அதுவும் ஒரு கிளினிக்கல் டோஸை கொடுத்துட்டு வெறும் மாஸ்க் வச்சுக்கிண்டு அனஸ்தட்டிக் ஏஜென்ட், ஒரு வாலட்டை, அதாவது சீக்கிரம் ஆவியாகக்கூடிய ஒரு மயக்க மருந்து. அந்த காலத்தில் இட்ஸ் கால்டு ஹேலத்தேன், இப்போ இருக்குது, பட் இப்போ ஹேலத்தேன் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. யூஸ் ஃபார் ஹையர் வெரைட்டிஸ் கால்டு ஐசோஃப்ளோரேன், சேவோஃப்ளோரேன், டெஸ்ஃப்ளோரேன் மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். இப்போது
அந்த காலத்தில் ஹாலத்தின் தான் இருந்தது. ஸோ அது கொஞ்சமாக வச்சுக்கிண்டு அவர் ஆடாமல் பார்த்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு மருந்து இருக்குது, அதாவது இருதய துடிப்பை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து ஒன்று இருக்குது. அது ட்ரிப்பில் போட்டு ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ஐ ப்ராட் த ஹார்ட் ரேட் டு 80 per minute. நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த 80லேயே வச்சுருக்கணும். அந்த ட்ரிப் ரேட் இந்த ரேட்டில் போயிட்டு இருந்தால் 80ல் இருக்கும். அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சா ரொம்ப ஜாஸ்தியாக போய்டும், கம்மியாக போச்சா கம்மியாகிடும். அதிலே வச்சுருந்தேன். கரெக்டாக 15 நிமிஷத்தில் முடிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணார், சொல்லப்போனால் 4 டைரெக்ஷன், கிழக்க மேற்க வடக்க தெற்க ஒவ்வொரு கட் போட்டார் டீப்பாக. ஸோ த பேசேஜ் பிகம் பிக் வைடர். தென் எண்டோஸ்கோப்பை எடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்ல ஸ்ட்ரீம் வந்தது. இட் வாஸ் கோயிங் பியாண்ட் த டேபிள் அண்ட் ஆல். ஸோ ஹீ செட் போகிறோம், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னா. ப்ளீடிங்கும் இருக்கலை. யூ ஆர் வெரி ஹாப்பி. ஒரு 5 minutesல பேஷண்ட் woke up from anesthesia. He enjoyed. வந்துட்டு, அப்பா நல்லா இருக்கேனப்பா, இன்னும் நீ வந்து செத்து போய்டுன்னு நான் சொன்னீங்க, நான் ஒன்றும் இல்லைப்பா நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு வந்துட்டார். வெளில வந்து அதே 28, 29 தான் பல்ஸ். பிகாஸ் ஐ ஸ்டாப் த ட்ரிப். நோ ஒரு வருஷம் கழித்து இதே மனுஷன் பாத்ரூமில் விழுந்து கையை உடச்சிக்கிட்டு வந்தார். அந்த கை ஃப்ராக்சர் நம்ம ரெடியூஸ் பண்ணித்தானே ஆகணும், பிளாஸ்டர் போட்டுத்தானே ஆகணும். அவர் சொல்லிட்டாரு, எனக்கு வசிஷ்டாக தான் அனஸ்தீசியா கொடுக்கணும், வேறு யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு வந்துட்டார். சரி, again I managed. Then he lived for another 3 years. After that only he dies. That's because of the age and the heart. அதை விட்டுவிடுங்க. நம்ம கான்டெக்ஸ்டில் என்ன சொல்லணும், மானிட்டர் இருக்கோ இல்லையோ நம்ம மூளையை உபயோகப்படுத்தி பக்கத்துலேயே இருந்து என்ன பண்ணினா நன்னாகும் அப்படிங்கிறத தான் பிளானில். அதுக்கு தான் அனஸ்தீசியா. இது வந்து புக்கில் ஒவ்வொரு கேஸுக்கும் கொடுத்துருக்க மாட்டான். பட் யூ வாட் நாம் கற்றுக்கின்றதுலேருந்து இந்த மனுஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படி நம்ம பிளான் பண்ணாக்கா எல்லாம் சரியாக நடக்கும். ஆண்டவனும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, இதுக்கப்புறம் இன்னொரு சுச்சுவேஷன் இருந்தது, அதுவும் சொல்கிறேன். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, என்னதான் நீங்கள் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வச்சுருந்தாலும், என்னதான் நீங்கள் மாடர்ன் எங்கிட்ட இது இருக்குது அது இருக்குது அது இருக்குதுன்னு ஒரு 10,000 மானிட்டரை காமிச்சாலும், நம்ம மூளைன்னு ஒன்று இருக்குது, நம்ம கண் கை இதெல்லாம். ஈவன் தோ ஐ ஹவ் ஆல் த மானிட்டர்ஸ். இப்போ புதுசாக இருக்கும்போது கூட என் கை ஆட்டோமேட்டிக்காக பல்ஸில் தான் இருக்கும். அதில் வேரியேஷன் இருந்ததுக்கு அப்புறம் தான் மானிட்டர் பார்ப்பேன். ஏன்னா இந்த பல்ஸு நம்ம கையை வச்சுட்டு பார்க்குறது இருக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு சேஃப்டி வருது இல்லை. பிகாஸ் மெஷின்ஸ் வந்து எப்போ வேணால் தப்பு பண்ணலாம். நீங்கள் என்ன தான் செக் பண்ணி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி வச்சுருந்தாலும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஒரு எதுலையாவது இட் கேன் வெரி அண்ட் தென் இட் கேன் காஸ் ஹேவக். ஸோ கை எப்போதுமே பல்ஸ் மேலே இருக்கணும், கண் எப்போதுமே ஃபீல்டை பார்த்துட்டு இருக்கணும், சர்ஜிக்கல் ஃபீல்டை பார்த்துட்டு இருக்கணும், பேஷண்ட் இப்படி இருக்கான்னு பார்த்துக்கணும், மூச்சு எப்படி விட்றான்னு பார்த்துட்டு இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் மானிட்டர் இருக்கே அப்படின்னு போட்டுருக்கக்கூடாது. சரி, இப்போது அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை கண்டிப்பாக பார்த்து அசஸ் பண்ணி ஆகணும். we have to counsel the patient. So it's called pre-anesthetic assessment and visit. போய் பேஷண்ட் வந்து என்னெல்லாம் வியாதி இருக்குது, என்னெல்லாம் மருந்து சாப்பிட்றாரு, இப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, இதுக்கு முன்னாடி எதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது மருந்துக்கு அலர்ஜி இருக்கா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டினரே இருக்குது கம்ப்ளீட்டாக. நம்ம எழுதி பண்ணிட்டு போய் அதை டிக் பண்ணிப்போம். எஸ் ஆர்னோ எஸ் ஆர்னோ எஸ் ஆர்னோ டிக் பண்ணிப்போம். இதில் என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னா, பேஷண்ட்ஸு சில சமயம் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை, இதெல்லாம் போய் சொல்லணுமா, நான் சின்ன வயசில் எனக்கு வந்து டான்சில் வந்து சொல்லணுமானா சொல்லணும், அது வேண்டாங்கிறது அனஸ்தெட்டிஸ்ட் டிசைட் பண்ணிப்பான். அப்போ அனஸ்தீசியா கொடுத்தாங்க, அப்போ அந்த எழுந்துக்கிறது ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ அனஸ்தெட்டிஸ்ட் பிளான் பண்ணிப்பான். ஓஹோ, அந்த காலத்தில் என்ன இருந்தது, இப்போ என்ன இருக்குது, அதில் ஏன் அதை யூஸ் பண்ணாங்க, நம்ம என்னத்தை யூஸ் பண்ணணும். சரி, இந்த மாதிரி அனஸ்தெட்டிஸ்ட் வந்து உங்களை கேட்டாக்கா மறைக்காமல் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததோ அத்தனை நீங்கள் சொல்லணும். அவசியம் இருக்குது இல்லைங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணாதீங்கோ, அது அனஸ்தெட்டிஸ்ட் டிசைட் பண்ணிக்கட்டும். லெட் ஹிம் இக்னோர் வாட் ஹி டசன்ட் வாண்ட். ஓகே, அது ரொம்ப 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 முக்கியம். நவ் இதுக்கப்புறம் பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வில் பி டன். இவன் என்ன கண்டதையும் பண்ணுறான் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நமக்கு ஜென்ரலாக இந்த ஹீமோக்ளோபின் அது இது, இந்த பிளட் சுகர், யூரின் சுகர், ஆல்புமின், இந்த மாதிரி ஒரு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நார்மலாக இருக்கணும்.
சப்போஸிங் யுவர் டயபெட்டிக்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் ஆண்டில் பிளட் சுகர் கண்டிப்பாக இருக்கணும். சப்போஸிங் ஹேவ் ஹேட் அ ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தென் ஒரு இசிஜி இருக்கணும், ஒரு எக்கோ கார்டியோகிராம் இருக்கணும். அப்புறம் முடிஞ்ச சீரியஸாக இருந்து எக்கோ கார்டியோகிராமில் ஹார்ட் ஃபங்க்ஷன், எக்கோ கார்டியோகிராம்ங்கிறது என்ன, ஒரு ஸ்கேன் தான். இட் டெல்ஸ் யூ இந்த ஹார்ட்டில் 4 சேம்பர் இருக்குது, எந்தெந்த சேம்பர் ஒழுங்காக வேலை செய்யுது, எது ஒழுங்காக வேலை செய்யலை, எதில் ஜாகிரதையாக இருக்கணும், அதெல்லாம் காமிச்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் அவசியம் இருந்தால் ஆன்ஜியோவும் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த டாக்டர் காசு பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அது இல்லை, இது இருந்தால் தான் சேஃப்டி ஜாஸ்தி. இது இருந்தால் நமக்கு தெரியும், ஓ இதெல்லாம் இருக்குது, நம்ம எண்ணத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, முதல்ல வி ஷுட் பி அவேர் என்னெல்லாம் இருக்குது இந்த டிசீஸில், என்னெல்லாம் இந்த பேஷண்ட்டுக்கு இருக்குங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நான் உபயோகப்படுத்த போகிற மருந்துகள் என்ன பண்ணுங்கிற அவேர்னஸ் இருக்கணும். இந்த அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறம் பேஷண்ட்டை மானிட்டரில் போட்டுட்டு அவருக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்ததுன்னா உடனடியாக ரெகக்னைஸ் பண்ணணும். அது எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறது தான் டெக்னிக், அதுதான் மூளை அப்சர்வேஷன். அப்படி வந்த உடனே இந்த மாதிரி வந்திருக்கு, உடனடியாக இது ட்ரீட் பண்ணணும். அதுக்கு மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகள் என்னெல்லாம் பண்ணணும். ஸோ அவேர்னஸ், ரெக்கக்னிஷன், மேனேஜ்மெண்ட் ஆஃப் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஸ் அண்ட் வென் தே occur. காம்ப்ளிகேஷன்ஸே வராதுங்கிறதே கிடையாது. அப்படி எவனா சொன்னாக்கா அதோட முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன் ஒரு ட்ராப் இன் பிளட் ப்ரெஷர் இஸ் அ காம்ப்ளிகேஷன், ரைஸ் இன் பிளட் ப்ரெஷர் இஸ் அ காம்ப்ளிகேஷன், இது பல்ஸ் ரேட் ஜாஸ்தியாக போச்சு இட்ஸ் அ காம்ப்ளிகேஷன், திடீர்னு மூச்சு விடுற ஸ்பாசம் தட்ஸ் அ காம்ப்ளிகேஷன். ஸோ இது மாதிரி அப்பப்போ வர 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 என்னெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் ரெடியாக டக்குன்னு ட்ரீட் பண்ணிடணும். அதுதான் சேஃப்டி. அதுக்குத்தான் அனஸ்தெசிஸ்ட் பக்கத்துலேயே இருந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். even though you have electronic gadgets, நீங்கள் பண்ணுற அப்சர்வேஷன் கிளினிக்கல் அக்யூமெண்ட் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் எல்ஸ். இதுதான் அனஸ்தெட்டிஸ்டோட லைஃப். ஸோ ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும். நம்ம ஜஸ்ட் காண்டினோ இங்கே அங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அட்டை அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு குதிச்சுட்டு இருக்க முடியாது. ரொம்ப சீரியஸாக கான்சன்ட்ரேட்டாக உட்காந்துருக்கணும். ஆச்சா, அப்போது இந்த விஷயத்துக்கு அவேர்னஸ்னாக்கா, இப்போ நீ எனக்கு நான் உன்னை பார்க்க வரும்போது இந்த பேஷண்ட் ஷுட் டெல் மீ எவ்ரி திங் அபவுட் ஹிம், தென் only I'll be aware of what he has got. He should tell me about what are all the drugs he has taken. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ இந்த ட்ரக் சாப்பிட்டுருக்காரு, அப்போ நான் கொடுக்க போகிற இந்த மயக்கம் மருந்து இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணும், அப்போ இதனோட காம்ப்ளிகேஷன் இப்படி தான் வரும், அது இப்படி தான் ரெகக்னைஸ் பண்ண போகிறேன், இப்படி தான் ட்ரீட் பண்ண போகிறேன். சி, இதெல்லாம் ஒரு செயின். ஓகே, ஸோ அதனால் தயவு செய்து உங்களுக்கு எப்போவாவது ஆப்ரேஷன் மயக்க மருந்து டாக்டர் பார்த்தாக்கா இருக்கிற எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுங்கள். டோன்ட் ஹோல்ட் பேக் எனிதிங். ஓகே, அப்புறம் கவுன்சிலிங் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பேஷண்ட்டு நாளைக்கு காத்தால சர்ஜரிக்கு வர போகிறாருன்னா என்ன பண்ணணும், கவுன்சிலிங். ஸோ ஐ டெல் த ட்ரூத் டு த பேஷண்ட் அண்ட் த ஃபேமிலி. எல்லோரும் அப்ஜெக்ட் பண்ணுவாள், நீ எப்படி இப்படிலாம் பேசுகிறான், நீ பேஷண்ட்டை பேசுகிறான், பயந்துப்பா இல்லையா. முதல்ல he must be confident in me, எங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஸோ உண்மையை பேசணும். உண்மையை பேசுகிறச்சே ஜாகிரதையாக பேசணும், பயமுறுத்துற மாதிரி பேசக்கூடாது. நீ செத்து போடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் வரும், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு எல்லாத்தையும் உடனே ரெகனைஸ் பண்ணுவேன், உடனே ட்ரீட் பண்ணுவேன், அதுக்கு உண்டான மருந்து எல்லாம் இருக்குது. சி, இந்த கேர் CARE இஸ் டெஃபினிட் 100% இன்வால்வ் இன் திஸ். பட் இதனால் ஏதாவது இத்தனைக்கு மீறி பிரச்சனை வருமா, வரலாம், அது டெஸ்டினி. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. ஐ ஹாவ் டு டூ எவ்ரி திங் ஆஸ் பர் தி ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் கன்சென்ட் கொடுக்கணும். இப்போ ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ், இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கவுன்சிலிங்கில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பேஷண்ட்டு இந்த மானிட்டர்கள்லாம் இல்லாத காலத்தில், ஐம் டாக்கிங் அபவுட் 1980-81 somewhere, this lady came for யூட்ரஸ் எடுக்கணும். அந்த லேடிக்கு ஒரே ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் கால்ட் டிஸ்ஃபங்க்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங். கர்ப்பப்பை எடுத்தாகணும். சரி, நான் ப்ரீ அனஸ்தெடிக்கு போகிறச்சு பார்த்தாக்கா
பல்ஸ் irregular இருந்துச்சு, நிறைய மிஸ்ட் பீட்ஸ் இருந்துச்சு. திஸ் வி கால் அஸ் எக்டோபிக்ஸ், வென்ட்ரிகுலர் எக்டோபிக்ஸ். இது என்ன டேஞ்சர்னா, இந்த மாதிரி நிறைய ஆச்சுனாக்கா பேஷண்ட் செத்து போயிடும். It goes into sort of called fibrillation. You understand what is fibrillation. So அடிச்சு ஹார்ட் நின்றுடும். This can happen under anesthesia. ஸோ அந்த ஹஸ்பண்டு ஒய்ஃபு கிட்ட உட்காந்து இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது, தி எசென்ஷியல் திங் இஸ் த சர்ஜரி ஹேஸ் டு பி டன். இல்லைன்னா ப்ளீட் ஆகி யூ ஆர் கோயிங் டு ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ இட் ஹேஸ் டு பி ரிமூவ்ட். அதுக்கு அனஸ்தீசியா கொடுக்காம பண்ண முடியாது. இதில் பகுதி மயக்கம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அதில் டேஞ்சரஸ் ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ முழு மயக்கம் தான் கொடுக்கணும். அப்போ தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆக்சிஜன் எல்லாம் கரெக்டாக அளவாக கொடுத்து எல்லாம் பண்ண முடியும். இதில் ஹார்ட்டு கேன் அண்டர்கோ லாட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் எவென்ச்சுவலி ஐ மே ஈவன் லூஸ் ஹர் ஆன் த டேபிள் அப்படின்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி இப்படியே பார்த்தாரு. நான் சொன்னேன், சாரி, நான் ரொம்ப ப்ளண்ட்டாக பேசிட்டேன், பட் அதுதான் ட்ரூத்து அப்படின்னேன். உடனே அந்த அம்மா சொல்லிட்டு, இல்லைங்க, எனக்கு எல்லாம் முடிஞ்சது, எனக்கு உசுறு மேலே எதுவும் பயம் இல்லை, யூ கோ ஹெட், ஆண்டவன் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார். அது அடுத்த நாள் காத்தா சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி திபுன்னு ஒரு 10 பேர் வந்தாங்க. நாங்கள்லாம் டாக்டர்ஸு, நான் ஆனமலையில் இருக்கேன், நான் பொள்ளாச்சியில் இருக்கேன், நான் இங்கே இருக்கேன், என்ன வேணும் உங்களுக்கு, நீ அந்த பேஷண்ட்டை போய் நீ செத்து போவேன்னு சொல்லலாம், ப்ளீஸ் ஆல் கெட் அவுட், நீங்கள் என்னை தொந்தரப்படாதீங்க, நான் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி பேஷண்ட்டுக்கு அனஸ்தீசியா கொடுக்க போயின்னு இருக்கேன், டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். இவங்க வெளியே எதுவும் சத்தம் போட்டிருக்காங்க, மற்ற சர்ஜன்ஸாக சேர்ந்து அவங்கள குவாய்டன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. உள்ளே போனால் எவ்ரிதிங் வெண்ட் அவுட் எக்ஸ்ட்ரீம்லி வெல், டச் வுட். அந்த இது இருந்தது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் இருந்தது, எல்லாம் இருந்தது. பட் சர்ஜரி வெண்ட் ஆன் வெல், ஷி டிட்ன்ட் மூவ் எனிதிங், த பிபி ரெக்கவர்டு ஹர் கம்ப்ளீட்லி, தென் brought her out. Then I stayed with the patient for nearly 24 hours bedside. I didn't neglect. எனக்கு வீடு முக்கியமில்லை, அது முக்கியம், இந்த பேஷண்ட்டு சாகக்கூடாது, வீட்டுக்கு போகணும். ஸோ அந்த ஒரே ஒரு வைராக்கியத்தை கூடவே இருந்தேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவன் ஹெல்ப் பண்ணார், எல்லாம் நல்லபடி ஆயிடுச்சு. 2 நாள் கழித்து மறுபடியும் இந்த டாக்டர் கும்பல் வந்தது. இன்னும் பெருசாக இன்றைக்கி சொன்னீங்க, ஆகிடுதான்னு பாருங்கள், இது என்னோடய டியூட்டி, ஆகலாம்னு தான் சொல்ல முடியும். அப்படி நான் ஒன்றுமே சொல்லாமல் பேஷண்ட் போயிருந்ததுனாக்கா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க போயிட்டாங்க. 10வது நாள் டிஸ்சார்ஜ். இட் வாஸ் அ சாட்டர்டே. இந்த லேடின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை போகக்கூடாது, ஸோ சண்டே மார்னிங் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். 10 நாள் ஆச்சு, ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஷீ இஸ் வாக்கிங் அபவுட், ஈட்டிங், எல்லாம் பேசி. சனிக்கிழமை ராத்திரி பாத்ரூமில் ஷீ டைஸ், இறந்துட்டாங்க. பாத்ரூம் போய் விழுந்தாங்க, அதோடு போயிடுச்சு. ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக், என்னடா இவ்வளோ நல்லது பண்ணி கொடுத்தோம், அது பேஷண்ட் இறந்து போயிடுத்து, என்ன ஆகுது சரி. சரி ஆயிடுத்து, இதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது 4 நாள் கழித்து ஹஸ்பண்ட் கம்ஸ். நான் சொன்னேன், சாரிப்பா சார், நீங்கள் சாரியே சொல்லக்கூடாது, நான் உங்களுக்கு தேங்க் பண்ண வந்திருக்கேன். இது என்னடா ரொம்ப போச்சு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தையில் நான் அவகிட்ட இருந்து லீகல் ஹேர் வரைக்கும் போகிறதுக்கு எல்லாத்தையும் நாமினேஷன் எவ்ரிதிங் ஐ காட் சிக்னேச்சர் வென் ஷி வாஸ் அலைவ். இந்த 10 நாள் எனக்கு அதுதான் வேலை. ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கையெழுத்து வாங்கி வச்சுன்னுட்டேன். இப்போ எனக்கு ஒரு லீகல் ஹர்டலே இல்லை, ஒரு இது இல்லை. அவள் போகணுன்னு போயிட்டா, அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லையே, நல்லா தான் வச்சுருந்தேன். 10 நாள் நடந்த பண்ணாலும் மாதிரி சாப்பிட்டுன்னு தான் இருந்தா. ஷீ டை. அது ப்ராவிடன்ஸ் அண்ட் டெஸ்டினி. அதை பற்றி எங்களுக்குன்னு வருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்ல வரேன், உண்மையை பேசுகிறது ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் மயக்கம் மருந்த டாக்டர் வரும்போது எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கேள்வியாக கேட்கணும். எனக்கு இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா. தப்பு இல்லை, முட்டாள்தனமான கேள்வியும் கேட்கலாம். ஆனால் அந்த அனஸ்தெட்டிஸ்ட் ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் யூ அண்ட் கன்வின்ஸ் யூ தட் ஹீ வில் பி சேஃப். உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னாக்கா, சாரி டு சே இட் இன் இங்கிலீஷ், தேர் ஆர் நோ சேஃப்
anesthetic techniques. Only safe anesthesiologists. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சேஃபாக இருக்கக்கூடிய அனஸ்தட்டிக்ஸ் மட்டும்தான். டெக்னிக்ஸ் எந்த டெக்னிக் பண்ணாலும் பிரச்சனைகள் வரும், காம்ப்ளிகேஷன் வரும், எல்லாம் வரும். பட் அப்பப்போ அதை ரெகனைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டே இருந்தாக்கா சரியாக போயிடும். இது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இருக்கிற மாடர்ன் கேட்ஜெட்ஸில் யூ கேன் பிக் அப் இன் நோ டைம் அண்ட் ட்ரீட் வித்தின் செகண்ட்ஸ். ஸோ நத்திங் டு வரி. இதில் என்னன்னாக்கா படிக்காமல் வந்து பண்ணுறான் பார்த்தீங்களா? படிக்காமல் வந்து ஒருத்தன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு என்னோட கூட அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் இருந்தார், எம்டி முடிச்சுட்டு தான் வந்திருந்தார். புதுசாக ஒரு மருந்து வந்தது. இந்த மருந்து நான் 78லேயே சண்டிகரில் நான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும்போதே படிச்சிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் நம்மகிட்ட வரல. எனக்கு ஸோ எக்ஸ்பென்சிவ் ட்ரக். ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் கிடைக்காது. 90-92 வாக்கில் வந்தது. அப்போது இந்த பையன் சொன்னால், சார் இது நானும் யூஸ் பண்ணுவேன் சார், நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணலாவா, நீங்கள் தான் பெரிய பிஸ்தவா, இப்படி தான் கேட்டாங்க. தம்பி இதை பற்றி எல்லாம் முழுக்க படிச்சுட்டு வந்து பண்ணு, இதனோட காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்னு பாரு, சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்து. சரி எல்லாம் படிச்சாச்சு சார், எனக்கு எல்லாம் தெரியும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நம்ம தயார் பண்ண முடியாது, ஏன்னா தட் ஃபெலோ வாஸ் லிட்டில் இன்ஃப்ளூயன்ஷியல் வித் த ஹையர் அத்தாரிட்டிஸ். சரி நான் என்ன பண்ணேன், அவன் போய் நீ கொடுன்னு சொல்லிட்டு அங்கேயே சுற்றிட்டு இருந்தேன், அந்த தியேட்டர் வாசல்லையே சுற்றிட்டு இருந்தேன். எல்லாம் ஏன் இங்கே சுற்றுறேன், நான் ஒரு 10 நிமிஷம் சர்ஜரி ஆரம்பிக்கிறது இங்கே இருந்துட்டு பாருங்க. உடனே தடாபடான்னு சத்தம், சார் கார்டியக் அரெஸ்ட் ஆகிடுச்சு, பேஷண்ட் நின்று போச்சு, வாங்க சார். உடனே ஓடி போனேன். வித்தின் செகண்ட்ஸ் ஐ ரெசிஸ்டட் த பேஷண்ட். தென் ஆஸ்ட் ஹிம், ஏன் ஆச்சு தெரியுமா? தெரியாது சார். ஸ்டீராய்டு மருந்து கொடுத்தியா? முதல்ல கொடுக்கல. அதுதான் யூ ஷுட் கிவ் தட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ கிவ் திஸ் இண்டட். ஸோ புக்கில் போடல. அதுக்கு தான் சொன்னேன் உங்கள்கிட்ட, முழுக்க படிக்கணும், முழுக்க தெரிஞ்சுக்கணும். இல்லை என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும். நீ இல்லை உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போய் பண்ணினியே, இப்போ இப்போ புரிஞ்சுக்கிட்டே நீ ஆயுசு இந்த தப்பு பண்ண மாட்டேயில்லை அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன், unless otherwise the anesthetist has full knowledge of what he is going to do, he shall not touch any medication which is not clear to him. தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு பண்ணார். இது ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா, 1980 ஒரு சிசேரியன் செக்ஷனுக்கு அனஸ்தீசியா கொடுக்குறேன். நாங்கள் ஸ்பைனல் அனஸ்தீசியா தான் கொடுப்போம். பாதி உடம்பு தான் மறக்க போகிறோம், தொப்புள்லேருந்து கீழே கால் வரைக்கும் மறந்துடும். அந்த குழந்தை ஒரு பொன் குழந்தை பிறந்தது. குழந்தை அழலை. அந்த காலத்தில் நாங்கள் மயக்கம் மருந்து டாக்டர்ஸ் தான் போய் குழந்தையும் பார்த்துக்கணும். ஸோ இது ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்தனால பேஷண்ட் கான்ஷியஸாக இருக்குது, மானிட்டர் இது பக்கத்தில் இந்த நர்ஸ் அம்மாலாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ நான் போய் குழந்தைய பார்க்க போனேன். குழந்தை அழவே இல்லை. ஸோ செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ், ப்ரீதிங் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தேன், ரெசிஸ்டேட் பண்ணிட்டே இருந்தேன். 5 நிமிஷம் ஆச்சு. சர்ஜன் வந்து வேணாம், இனிமேல் மூளையெல்லாம் போயிடும், வேணாம் விட்டுடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க குழந்தை நல்லா பிங்காக இருக்குது, வார்மாக இருக்குது, ஸோ வில் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிவாதமாக பண்ணிட்டு இருந்தேன். 40வது நிமிஷம் குழந்தை ஓன்னு கத்திட்டு, கை காலெலாம் விசுக்குன்னு ஆட்டிக்கிண்டு. ஸோ தெர் இஸ் நோ நியூரலாஜிக்கல் டேமேஜ், பிரெயின் டேமேஜ் ஆகலை, ஏன்னா எல்லா மூமெண்ட் இருந்தது. 2004 ஒரு சிசேரியனுக்கு இதே ஆப்ஸ்டெட்ரிஷியன் வந்தாங்க. போகிறேன், சொன்னாங்க, யார் தெரியுமா, அன்றைக்கி நீ ரெசிடேட் பண்ணி 40 நிமிஷம் உட்காந்து காப்பாற்றி கொடுத்தியே அந்த பொண்ணு தான் இது அப்படின்னா. எவ்வளோ ஒரு சந்தோஷமான மூமெண்ட். இதை அனுபவிச்சா தான் தெரியும், வெறும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த பொண்ணுக்கு கொடுக்கும்போது இந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தை வந்து பையன் குழந்தை, நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு நியோனட்டாலஜிஸ்ட் இருக்கா, அந்த பீடியாட்ரிக் ரெசிஸ்டேஷன் எல்லாம் இருக்குது. ஸோ ஐ டென்ட் பாதர் அபவுட் த சைல்ட், ஐ பாதர் ஒன்லி அபவுட் த மதர். எவ்ரிதிங் வாஸ் வென்ட் ஆஃப் வெரி வெல். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவன் நமக்கு நல்லதே பண்ணுவார். எப்பவுமே ஒரு சில சமயம் மூட் அப்பீட்டாக இருக்கும், சில சமயம் ரொம்ப டிப்ரெஷனில் போவோம், எல்லாம் இருக்கும். இதில் என்னன்னாக்கா, நான் வென் ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸ், நான் ஆரம்பித்த போது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சேஃப்டிங்கிற ஒரே தாரக மந்திரம், சேஃப்டி தான். அதுக்காக என்ன பண்ணுவேன், 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடுவேன், என் மிஷினை செக் பண்ணுவேன், எல்லாம் இருக்கா பார்த்துப்பேன், ஸ்பேர் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கா பார்த்துப்பேன், எல்லா மருந்தும் லோட் பண்ணி நானே லோட் பண்ணி லேபிள் பண்ணி வச்சுப்பேன், எமர்ஜென்சி ட்ரக்ஸு லோட் பண்ணி வச்சுப்பேன். இதில் நிறைய அப்ஜெக்ஷன் வந்தது. ஆஸ்பத்திரி ஓனர்ஸ் வந்து, யோ பணத்தை வீண் பண்ணுறியா, இதெல்லாம் மருந்து லோட் பண்ணி தூக்கிடுற, நீங்கள் என்ன எப்படி ரெக்கவர் பண்ணிங்க பண்ணிக்கோங்க, பட் இதெல்லாம் எசென்ஷியல். அந்த டயத்தில் போய்
அவசரமாக மருந்து எடுக்க முடியாது. அப்போ யார் எடுப்பா? நர்சம்மா. ஷீ மைட் ஈவன் மிஸ்ரீட் த லேபிள்ஸ். ஒரு மருந்துக்கு மேலே இன்னொரு மருந்து நோட் பண்ணி கொண்டு கொடுத்துருவா. நாமளும் வெரிஃபை பண்ணாமல் கொடுத்துருவோம். அப்புறம் யார் அனுபவிக்கிறது காம்ப்ளிகேஷனை? ஸோ எல்லா மருந்துகளும் லோட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் தான் மயக்கம் ஆரம்பிப்பேன். யார் என்ன அவசரப்படுத்தினாலும் கேட்க மாட்டேன். அண்ட் ஸோ பீப்புள் வேர் டெட் அகேன்ஸ்ட் மீ, ஆல் த சர்ஜன்ஸ். ஸோ இல்லாததுக்கு போதாதுக்கு சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன், இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, லைஃப் இஸ் அ மாஸ்டர் பீஸ் இஃப் யூ நோ ஹவு டு மாஸ்டர் பீஸ். அமைதியே உன்னால் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா உன் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி இருக்க டைட்டில் தாங்க என்ன பண்ணாக்கா, ஐ டோல்ட் யூ ஏர்லியர் இட் சார், கேர் கொடுக்க முடியும். CARE கேர் கொடுக்க முடியும். அந்த ஏ எடுத்துகிட்டு ஒரு யூ போட்டால் க்யூர். அதுக்கு நான் கேரண்டி தர முடியாது. ஐ கேன் கிவ் கேரண்டி ஃபார் கேர். கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிறேன், நல்லா பார்த்துக்கிறேன். அதனால் நல்ல பெனிஃபிட் வந்தால் குட். இஃப் இட் இஸ் நாட், ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். இவ்வளோத்தனைக்கு மீறி நடந்ததுன்னா அது க்யூர். இட்ஸ் ஆல் காட்ஸ் டெஸ்டினி. பட் கேர் கொடுக்காமல் போச்சுன்னா என்னோட தப்பு, நெக்லிஜென்ஸ். இட் இஸ் நாட் ஸோ. இதில் என்னென்னா, there's one other good word in English. There's a thing called aptitude. 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 அந்த PA எடுத்துட்டு T போட்ட attitude, அந்த T எடுத்து L போட்ட altitude. If you have the correct aptitude and a positive attitude, you will reach high altitude. This is what helped me in my life to become a successful anesthetist. மிக்க நன்றி டாக்டர் வசிஷ்டா. நேயர்கள் உங்கள் சிற்றுரையை கேட்டு பல சந்தேகங்களை தீர்த்து கொண்டிருப்பார்கள். மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உங்களை போன்ற மயக்க மருந்து நிபுணர்கள் இன்றியமையாதவர்கள் என்பதையும் உணர்ந்திருப்பார்கள். ஓய்வு பெற்ற பின்னரும் நீங்கள் எல்லோருக்கும் பலவிதமாக உதவி செய்து கொண்டிருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. மீண்டும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப்லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you. Jai Hind.